கடைசியாக நடந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5 டெஸ்ட் போட்டிகள்ல விராட் கோலி அவர்கள் 190 ரன்களை தான் அடிச்சாரு. இப்படி கோலி படு மோசமாக சொதப்பி இருப்பதால அவர் மீண்டுமே ரஞ்சி கோப்பை விளையாட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு பிறகு ரஞ்சி கோப்பையில டெல்லி அணிக்காக விளையாட இருக்காரு. கடந்த 23ஆம் தேதி டெல்லி அணி சௌராஷ்டிராவை எதிர்த்து விளையாடியது. இந்த போட்டியில கோலி பங்கேற்கல. கழுத்து சுளுக்கு காரணமாக என்னால ஆட முடியாது அப்படின்னு பிசிசிஐக்கு கடிதம் எழுத விட்டு விலகியிருக்காரு. முன்பெல்லாம் ஸ்டார் வீரர்கள் இப்படி காரணம் சொன்னால் பிசிசிஐ ஒன்றும் செய்யாது. ஆனா கோலி இந்த காரணத்தை கூறிய பிறகு மருத்துவ பரிசோதனைக்கு கோலி உட்படுத்தப்பட்டிருக்காரா. அதனுடைய அறிக்கை தற்போது பிசிசிஐயிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அதுல கோலிக்கு அவ்வளவு பெரிய காயம் ஒன்றும் கிடையாது. அவரால் டெல்லி அணிக்கு எதிராக விளையாடி இருக்க முடியும். போட்டி தூக்கும் முன்பே அந்த பிரச்சனை அவருக்கு சரியாகிவிட்டது என அந்த அறிக்கையில பிசிசிஐ குறிப்பிட்டிருப்பதாக சொல்லப்படுது. இது குறித்து பிசிசிஐ மீட்டிங்ல விவாதித்திருக்காங்களாம். அப்போது பேசிய பிசிசிஐ நிர்வாகி பிசிசிஐ கோலியை அவமதித்திருக்காங்களாம். உள்ளூர் கிரிக்கெட்ல விளையாடுவதை அவர் கௌரவ குறைச்சலாக நினைத்திருக்கலாம். அடுத்து ரஞ்சி கோப்பை போட்டியில அவர் ஆடியே ஆக வேண்டும். அதுல சிறப்பாக செயல்படவில்லை அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு சாம்பியன்ஸ் ட்ரோஃபில இடம் இருக்காது அப்படின்னு பேசியிருக்காரு. சோ மேலும் பாத்தீங்கன்னா கோலியுமே ரொம்ப விரக்தியில இருப்பதால சாம்பியன்ஸ் ட்ரோஃபில இருந்து கோலியே விலக போவதாக ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.